ஆமா வெங்கடேஷ் பட் தூக்கி போட்டாரு. செஃப் தாமு நீங்க அவர் சாப்பிட்டு கொடுப்பாரு, நீங்க சாப்பிட்டு பாருங்க. நம்ம 90s கிட்ஸ் நான் வந்துச்சு. போங்கப்பா போங்க. வணக்கம், இது உங்க ஹோம் சோல்டர்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னாப்பா, நான் சின்ன வயசு பருவத்துக்கே கூட்டி போறேன். சின்ன வயசு பருவத்துக்கேவா? என் கூட படிச்ச பொண்ணு எல்லாம் பாத்துட்டே. அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? ஏய் என்னடா சொல்றா, சொல்லு இருக்கடா சொல்றா. எப்பா என்னடா என்ன பார்த்த? நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் இல்லப்பா. நீங்க சின்ன வயசுல சாப்பிட்ட சாக்லேட்லாம் ஒரு கடையில நான் வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டு வரும்போது பார்த்தேன். அது அப்படியே அள்ளிட்டு வந்துட்டேன். சாக்லேட்டா? 90s சாக்லேட்டா? நான் கூட நீ ஏதோ ஜானு அந்த மாதிரி ஏதோ சொல்ல போறியோ நினைச்சேன்டா. மர்க்கா சொல்லு. சாக்லேட் வேணாம் அப்பா. அம்மா நம்ம இங்க மட்டும் சாப்பிடுறோம். ஏய் இத சாப்பிடலாம். என்ன சாக்லேட் வாங்கி வந்திருக்க? ஓபன் தி சாக்லேட். என்னடா இது? இவ்ளோ சாக்லேட்டா? ஆமா. அப்பா. அன்னைக்கு ஒரே சாக்லேட் டேரி மில்க் 700 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்தீங்க. இவ்ளோ சாக்லேட் அப்ப எவ்வளவு காஸ்ட் ஆச்சு? இது 90s சாக்லேட். எவ்வளவு பிரஷியஸ் தெரியுமா? இது 900 இல்ல 1000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்கிட்டு வரலாம். ஏய் ஃபர்ஸ்ட் போயிட்டு இது காமிச்சு ப்ராடக்ட்ஸ் சிசர் எடுத்துட்டு வந்து மம்மி இதெல்லாம் சாப்பிடணும்ல. இப்போ என்ன பண்ண போறோம்? ஏய் இது என்னடா பால் குட்டி மாதிரி இருக்கு? ஆமா. வள்ளி மிட்டாயா? ஆமா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அச்சோ எத்தவனே உன மாட்ட தூடியா? சரி ஓகே. ஏய் மீனே. நம்ம இப்பதான் மீன் பாத்து வந்தோம். அந்த மீன் அது. எனக்கு தான் மீன். ஏமா ஐயோ அன்பாக்சிங் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண என்னடா பண்றீங்க? டேஸ்ட் காமிங்க. ஓ சாக்லேட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏய் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். உனக்கு வச்சுக்க. ஏய் இங்க பாத்தியா? கையில மாட்டி இப்படி இப்படி இழுப்போம்ல அந்த சாக்லேட். கொடுங்க இத நம்ம பிரிச்சு. ஏய் சூப்பரா இருக்கும்டா இது. ஏய் இருங்கயா. ஸ்கூல் போக ஆர்டர் பண்ணி பண்ணுவோம். சரி. ஏய் இங்க பாரு. மம்மி டாடி. மம்மி டாடி. டாடி மம்மி. ஓகே. டாக்டர் உனக்கு உன்னோட ஐட்டம் லிப்ஸ்டிக். என்னது இது? லிப்ஸ்டிக்னாங்க. என்ன லிப்ஸ்டிக் இது டிஃபரண்டா இருக்கு. சோ இந்த என்ன இது ரெண்டு நிறைய வேணும். ஏய் இங்க பாத்தியா? என்னது இது? இது வந்து நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நீ ஒரு பாக்கெட் நான் ஒரு பாக்கெட் நம்ம வந்து இல்லப்பா, நான் என் ஃப்ரெண்ட் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்குவேன், நான் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்குவேன். எங்களுக்குள்ள போட்டி வரும் யாருன்னா ஜாஸ்தி சாக்லேட் சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு. சாக்லேட் அது. ஆமா லாலிபப்பா. இந்தாமா உனக்கு ரொம்ப பிடிச்சதுமா. என்னப்பா நட்ராஜ் பென்சில். எழுதுறது உங்க அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது. எழுதுறது அவன் என்னது லாலிபப் பிடிக்கும். எல்லாத்தையும் கீழ வைங்க ஃபர்ஸ்ட். வாட்ச் அஷா. ஏய் இல்ல முஞ்சி நீ வாட்ச் கேட்டல்ல? என்னடா கொட்டிட்டீங்க? ஐயோ ரெண்டு வாட்ச். டேய் இங்க பாரு அம்பரல்லா சாக்லேட். அடிக்கடி பண்ணிட்டீங்களே இங்க பாருங்க. ஏய் இது என்னது? கிண்டர் ஜாய் காப்பி அடிச்சிருக்காங்க. ஏய் கிண்டர் ஜாய் எவன்ட்ட காப்பி அடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க மார்ஷ்மெலோ. ஏய் இங்க பாரு ஜாவு மிட்டாய். பச்சை மிளகாய் சாப்பிடுறியாடா? என்னங்க இங்க பாத்தீங்களா? பண்ணுங்க. ஏய் இங்க பாத்தியா? இதான் நாங்க ஸ்கூல் டைம்ல அப்படியே சுத்துவோமா படிக்காம சுத்திட்டு ஏய் யாருது உடையுதுன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். இப்படி சுத்திட்டு டைம் 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 இப்படி சண்டை. பாத்தியா அவனுக்கு வரல. நாங்க இதான் 90s ஸ்பெஷல். அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 90s கிட்ஸ் நான் வந்துச்சு. போங்கப்பா போங்க. எல்லாரும் 10 பைசா போட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வராங்க. அப்படியே பாக்குறேன். இது வந்து மிளகா சாக்லேட். ஏங்க இருக்குங்க. இந்த மிளகா சாக்லேட் காம்பு பிளாஸ்டிக் போட்டுட்டாங்கங்க. அப்போ வந்து காம்பு சாப்பிட்டு பாப்போமா? சாப்பிட்டு பாரு. இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும்னா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல். எப்படி இருக்கு? டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறலங்க. காஞ்ச மிளகாடா அது. சாப்பிடு. நீ சட்னி அரைக்க போறன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தமா. ஏய் பேசாம பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த காஞ்ச மிளகாலாம் வாங்கி வச்சுட்டு நம்ம பிராங்க் ஷோ பண்ணிடலாமா? அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஏய் ஜாலியா இருக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் 90s கிட்ஸ்க்கு மட்டும் தான் வரும். இதெல்லாம் வராது. இது என்னன்னு எனக்கு தெரியல. என்னதுங்க இதா ஜெல்லி. புளிப்பு மிட்டாய். ஜெல்லிவா? இது எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம். எனக்கு ஞாபகம் இல்லை இது என்னன்ட்டு.
என்னது இது? எனக்கு கொஞ்சம் ஏய் எனக்கு கொஞ்சம் எனக்கு தான் முதல்ல நான் தான் கேட்டேன். நான் தான் கேட்டேன். ஏய் நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்காம சாக் பீஸ் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏய் சீரியஸா நான் சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது சாப்பிட்ட சாக்லேட் அது. உனக்கு வெக்கமே இல்லையாடா? சரி அந்த டாடி மம்மி சாக்லேட் பிரிக்கிறேங்க. டாடி மம்மியா? விஜயண்டா இங்க வேணுமா? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. ஏய் சின்னம்மா இங்க எப்படி வந்தாங்க? மேடம் நீங்க எங்க வந்தீங்க? சின்னம்மா நீங்களும் வந்துட்டீங்களா? நம்ம தேங்க்ஸ் சின்னம்மா. தானோஸ் வந்துட்டேன். ஏய் 90s கிட்ஸை பார்த்து காப்பி அடிச்சுட்டு தானோஸா? ஆமா. இந்த 90s கிட்ஸ் தான் இதோட காட் ஃபாதர் தானோஸ்க்கெல்லாம். இது வந்து காப்பி அடிச்சுட்டு அவரே கண்டுபிடிச்ச மாதிரி. விட மாட்டேன்டா. அஸ்வின் தான் டாடி மம்மி சாப்பிடு குட்டி. கல்கண்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ மாதிரி இருக்கு. ரைட் நல்லா இல்லை டாடி மம்மி நல்லா இல்லை. இது டாடி மம்மி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. பேர் மட்டும் தான் நல்லா இருக்கு. இத கட் பண்ணி லெட்டு ஒஞ்சி போச்சுப்பா. இன்னும் எழுதி கிழிக்கிற மாதிரி. இது சாப்பிட்டீங்களா? ஜவு நான் சாப்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ஜவு மிட்டாய். அருமையா இருக்கு. ஆமா இது என்ன பாது? புளிப்பு மிட்டாய். நீ உட்கார அம்மா அக்கா தருவா. இன்னும் தருவா. நான் பேசுறேன் உட்கார. நல்லா உட்கார் தம்பி. இந்த 90s கிட்ஸ் சாக்லேட் வாங்கிட்டு வந்தோம். பிச்சு தரேன். ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. என்ன பண்றது? நம்மளோட காலமே வசந்த காலம் தான். சூப்பரா இருக்கு. இருக்கா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து தரேன். நல்லா இருக்கான்னு பார்த்து தரேன். பயப்படியா குமார்? சரி. ஊர்கா மாதிரியே இருக்கு. இம்பாசிபிள். புளியங்கா டேஸ்ட். இதுல எந்த லிப்ஸ்டிக் போடுறது? எது வேணா போட்டுக்கோடா. ஏய் நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஏய் நான் ரெட் கலர். ஏய் நான் ரெட். இந்த நீ ரெட். ஓகே நான் ப்ளூ. ஏய் 90s கேனா அதுக்கேங்க அழுகுறீங்க? ரொம்ப ஃபீல் ஆகிட்டே இருக்கு அப்பப்போ. போங்கப்பா போங்க, எல்லாரும் 10 பைசா போட்டு போங்க. என்னதான் இருந்தாலும் இந்த 2K கிட்ஸ் கிடைச்ச மாதிரி ஒரு வருஷம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. நாங்கலாம் ஸ்கூலுக்கு போறது ஜாலி. வருதா? அஷ் எப்படி இருக்கு? டெய்ரி மில்க் வாங்கி சாப்பிடலாமா அஷு? அப்ப புரியல, இப்ப புரியுது. அதுக்கு தெரியுமா? ஏய் இது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவர் என்னங்க இவர் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அப்படியே வெங்கடேஷ் பட் இவர் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படி பேசுற? இது வந்து கிண்டர் ஜாய் மாதிரி இருக்கு. கிண்டர் ஜாயோட தாத்தாவா? தம்பி. இங்க பார்க்கலாம் காட்டு. ஏய் அது சாக்லேட் இல்லடா, பிளாஸ்டிக்டா. அது டாலரா. இதுதான் சாக்லேட்டு. ஏய் இருடா நான் எப்படி இருக்குன்னு பார்த்துடுறேன். 90s கிட்ஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 90sல இருக்கும்போது நம்பிக்கை உண்டு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல இல்லையா? நீ என்ன அவமானம் செஞ்சிட்ட. நல்லா தான் இருக்கு. ஸோ இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல, செம்மையாக இருக்கும். அது வேற ஷேப்ல கூட கொடுப்பாங்க. இப்போ காரசாரமாக இருக்கு. என்னடா சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ இதை பார்த்தோன்னே இதுக்கு வந்துட்டியா? ஆமாம் இவர் வெங்கடேஷ் பட்டு தூக்கி போட்டார். இவர் தான் நல்லா என்ஜாய் பண்றாரு. விதமா சாக்லேட் சாப்பிட்றாரு. இது வந்து என்னடா பிச்சை தரேன் இருடா, அவசரப்படுறாங்க. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண விட மாட்டேங்கிறான். இது வேஸ்ட் மாதிரி இருக்கும்ல. ஏய் இந்த காலத்துல உள்ள க்ரீம் போட்டுருக்கோம். இப்போ அப்போ வந்து க்ரீம் இல்லை. இது வந்து லைட் எரியுமாப்பா. இது இந்த சாக்லேட் உள்ளே வச்சு வாயில் போட்ட உடனே யாரும் ஃபோன் அடிக்கிறாங்க. ஏன் இங்கே ரோஸ் மாதிரி இருக்கு. நம்ம இந்த சாக்லேட் இங்கே கடித்த உடனே லைட் எரியும்னு சொன்னாங்க. எப்படின்னு தெரியல. சாப்பிட்டு பாரு. அப்பா உன் ஃபோன் கீழேப்பா இருக்கு? இல்லையே. வாட்ச் வாங்கினதுக்கா? ஏய் இங்கே வீடியோ போயிட்டு இருக்குடா. அப்பா உன் ஃபோனுக்கு பசங்க ஃபோன் பண்றாங்க. போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா
அதை எம்எல்ஏவாலே சாதிக்க முடியலையா என்ன சாதிக்க சொல்றாங்க காமிக்கிறது அந்த லைட் தெரியுமா இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. தெரியுதா? லைட்டே உடச்சிட்டான் போது. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? எங்க எரியுது? கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். இது என்னன்னு தெரியுமா உனக்கு? கொடுங்க நான் சாப்பிடுறாரு. ஏய் அவன் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவான் அண்ணா, நீ சாப்பிடாத. வெங்கடேஷ் பட் சாப்பிட்டு பாருங்க. செஃப் தாமு நீங்க அவர் சாப்பிட்டு கொடுப்பாரு, நீங்க சாப்பிட்டு பாருங்க. அப்ப ரக்ஷன் நீங்க அமைதியா இருங்க. சிவாங்கி என்னம்மா பண்ற? அப்ப நீ என்ன மணிமேகலையா? வெங்கடேஷ் பட் கொடுத்துட்டாரு, இந்தாங்க. அப்பா பவித்ரா பாவே வரமாட்டேங்குது. டேய் வரமாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா கட் பண்ணுங்க. செஃப் தாமுக்கு சரியா பெருசா கட் பண்ணி தரணும். அடுத்து செஃப் தாமு சாப்பிட்டு பாருங்க. ஆட்ரா ஆட்ரா ஆட்ரா. ஏப்பா சரி காக போகுது யாருக்கு போயிட்டு. ஓ சாரி. மத்தியானம் லஞ்ச் முடிஞ்சுதா? இம்பாசிபிள். இது வாங்க வெங்கடேஷ் பட் வாங்க என்கிட்ட, நான் பீஸ் காட்டுறேன். வாங்க வாங்க மகேஷ் வெங்கடேஷ் பட். நான் ட்ரை பண்ணேன். வெங்கடேஷ் பட்டுக்கு இது ஓப்பனிங்கு அது வந்து ஃபினிஷிங் சரியில்லையா, அதனால் வந்து என்ன இது இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. செஃப் தாமு உங்களுக்கு வேணுமா? எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. சரி அப்போ நான் தான் சாப்பிடணும். இருக்கு ஒழுங்கா கட் பண்றது கூட. மதுரை வீரன் தானே. நல்லா இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ஏய் சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ம் செம்மையாக இருக்கு. வேகமா சாப்பிட முடியுங்க. ரெண்டு எல்லாம் ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கு. என்ன அப்படி பேசுற? ஏய் இது நல்லா தான் இருக்குது. 90s ஞாபகத்தை கண்டிப்பாக கொண்டு வந்துட்டாங்க. சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்குப்பா. நல்லா இருக்குங்களா? வெங்கடேஷ் பட் சொல்லுங்கள். ஆமா வெங்கடேஷ் ரக்ஷன் ஓட்டிட்டு இருப்பாரு. ம் நல்லா இருக்குப்பா. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் ஜெயித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லி மிட்டாய். 90s கிட்ஸ் சாக்லேட் சாப்பிட்டு சூப்பராக நம்மளோட பழைய நினைவுகளுக்கு போனோம். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் 90s கிட்ஸ், நான் இந்த கடை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ்ஸு. 80s 90s கிட்ஸ்னாவே வந்து ஸோ அந்த சாக்லேட்லாம் வந்து உண்மையிலே இப்போ கிடைக்கிறதே நமக்கு பெரிய விஷயம். ஸோ இந்த சாக்லேட் சாப்பிட போது கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் தான் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நம்மளோட கசின்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த சாக்லேட் பார்க்க போது கண்டிப்பாக அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் நமக்கு ஞாபகம் வருது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் சோம் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.